Settling in 1.2 பார்க்கலாம். It is the beginning of the academic year. It is the beginning of the academic year. Ryan is both excited and nervous. The family has just moved to a new city. He and his sister Shalini will be attending a new school. Today Shalini will help him settle into the new environment. ஸோ இப்போ வந்து ரயான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டாகவும் பதட்டமாகவும் இருக்கிறாங்க இந்த அகாடமிக் இயரில். ஏன்னா வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து இப்போ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டரோட பேர் வந்து ஷாலினி. இவங்க 2 பேரும் ஒரு புது ஸ்கூலில் போய் அட்டன் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஷாலினி தான் வந்து ரயானுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த புது சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஷாலினி தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. when someone is not able to see, this can be very big challenge. But with their mother's transferable job, the siblings have done it often. It has become easier with each move. இப்போ வந்து ஷாலினி வந்து ஹெல்ப் பண்ண போகிறதா சொன்னாங்கல்ல புதிய சூழ்நிலைக்கு. ஏன் சொன்னாங்க அப்படின்னா ரயானுக்கு கண்ணு தெரியாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மா வந்து ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் வந்து பண்ணுவாங்களாம், அடிக்கடி பண்ணியிருக்காங்களாம். எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஷாலினி ரயானுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Shalini has just completed grade 9 and this time she decided to put to use what she has learnt in coordinate geometry in mathematics to guide Rayan. இப்போ ஷாலினி வந்து grade 9 வந்து படிக்கிறாங்க. அதில் மேத்தமேட்டிக்ஸில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து இருக்குது. ஸோ அதன் பயன்படுத்தி ரயானுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. Shalini wanted to Rayan to feel the directions, so she used a rectangular grid on which she had fixed pins and threads. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கிரிட் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து பின்ஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, கயிறை வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ஷோடு தி ஃப்ளோர் ஆஃப் தி ரூம். இப்போ இதில் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து ஃப்ளோர் ஆஃப் த ரூம். ஃப்ளோர் தான் சொல்லியிருக்காங்க, தரை தான் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் இன் தி ஸ்கெட்ச் வேர் மார்க்டு யூஸிங் பின்ஸ். பாயிண்ட்ஸை வந்து பின் வச்சுக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்ற இடத்துல பின் வச்சுக்கிறாங்க. ஷாலினி வாஸ் யூஸிங் எ ஸ்கேல் ஆஃப் 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 1 foot. அந்த அளவு இருக்கும்ல, அந்த அளவை வந்து 1 centimeterக்கு 1 foot வச்சுக்கிறாங்க. ஷி யூஸ்டு பின்ஸ் டு மார்க் அவுட் வேரியஸ் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரூம். பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்டிங் த கார்னர்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வேர் கனெக்டட் வித் thick wool so that Rayan could feel their positions with his fingers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்ஸ் அண்டு த்ரெட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து வைக்கிறாங்க. கார்னர்லாம் இப்போ இதில் பாருங்கள் பின்ஸ் வச்சுருக்காங்க, அதை த்ரெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ரயான் வந்து கையால் தொட்டு ஃபீல் பண்ண முடியும், அதனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து let us examine figure 1.1 to understand the layout of the room. Notice that this only shows the map of the floor. ஃப்ளோரோடது மட்டும்தான் இருக்குது. Do you see why the position of the windows cannot be marked on this map? இதில் வந்து விண்டோ பற்றி எதுவுமே மேப்பில் வந்து மார்க் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃப்ளோர் தான் வந்து மேப்பாக போட்டிருக்காங்க, வால் எதுவும் போடல. வால் இருந்தால் தான் நமக்கு விண்டோ போடணும். ஸோ அதனால் வந்து விண்டோ பற்றி எதுவுமே மார்க் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து 1.3 பார்க்கலாம். The 2D Cartesian coordinate system. 2Dனா என்ன ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் பேப்பரில் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 2Dன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு டைமென்ஷன் வந்து 2 தான் இருக்கும், லென்த்து பிரெத்து. இது வந்து 2Dன்னு சொல்லுவோம். இது 2D, டைமென்ஷன் வந்து லென்த் அண்ட் பிரெத்து இது தான் இருக்கும். இப்போ இதே 3Dயாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கையில் புக்கு இருந்துச்சுன்னா அதுதான் 3Dன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3Dன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டைமென்ஷன் 3ஆக இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஒரு க்யூப் மாதிரி இருக்கா. இப்போ இது வந்து நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம லென்த்து, இது லென்த்தாக வச்சுக்கலாம், இது லென்த்தாக வச்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி க்யூபாய்டாக நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ க்யூபாய்டு ட்ரா பண்ணலாம். இப்போ இதில் க்யூபாய்டு பாருங்கள், இதில் வந்துட்டு இதை வந்து நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். இது லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு. இப்போ இந்த பகுதி பாருங்கள், ஹைட் இருக்கா, இது வந்து லென்த்து, இது பிரெத்து. ஸோ எத்தனை டைமென்ஷன் இருக்குது, இது வந்து 3D டைமென்ஷன், 3 டைமென்ஷன் இருக்கும். இப்போ 2D டைமென்ஷனுக்கு லென்த் அண்டு பிரெத் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறேன். இப்போ இன் தி சாப்டர்ஸ் ஆர் ஆன் இன்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் இன் இயர்லியர் கிரேட்ஸ் யூ ஸ்டடிட் த நம்பர் லைன் விச் இஸ் 1 dimension. லைன் வந்து நம்பர் லைன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1 dimension அப்படின்னு சொல்கிறோம். லைன் வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம்.
The two-dimensional coordinate system uses two lines at the right angles to each other to mark points in two-dimensional space. For convenience, we consider one of the lines to be horizontal. It is called the x-axis. இப்போ நம்ம டூ டைமென்ஷனில் வந்து டூ லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹரிஜான்டல் லைன் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இதில் பாருங்கள், ஹரிஜான்டல் இட் இஸ் கால் தி எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். The other line is vertical. இந்த லைனை வந்து vertical அப்படின்னு சொல்லுவோம். It is called y axis. The point of intersection of the x axis and y axis is called O. இப்போ இதில் வந்து intersection பாயிண்ட்டை வந்து நம்ம ஓன்னு வச்சிடலாம். இதுக்கு பேர் வந்து ஆரிஜின். ஆரிஜின் O. Its coordinates, இதோட coordinates என்னவா இருக்குன்னா 0,0 இருக்குது. Coordinate axis help us to locate any point in 2D space using the point's coordinates. Coordinates அப்படின்ற நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து லொக்கேட் பண்ணலாம், பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணலாம். Distances from O are marked off in equal units. இப்போ இந்த O இருக்குல்ல, இந்த O தான் வந்து ஈக்குவல் யூனிட்ஸாக இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி, ரைட் ஓக்கு ரைட்லேயும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சரி ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அப்வர்ட்லேயும் சரி, டவுன்வர்ட்லேயும் சரி ஈக்குவலாக இருக்கும். Distances to the right of O or upwards from O are considered positive and distances to the left O or downwards from O are considered to negative. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ஓ ஆர் ரைட் ஆஃப் ஓ அப்படின்னா இந்த ஓக்கு ரைட் சைடு, இந்த ஓக்கு ரைட் சைடு. அப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓக்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி ஓக்கு அப்வர்டாக இருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ். ஓகே, இப்போ போத் ஆக்சஸ். இப்போ இதிலே பாருங்கள், ஃபிகரில் பாருங்கள், இங்கே ஓ இருக்குது. இப்போ இந்த ஓக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே எப்படி இருக்குது, நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, பாசிட்டிவ். அதே மாதிரி அப்வர்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ஓக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நெகட்டிவாக இருக்குது, எல்லா நம்பர்ஸும் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த ஓக்கு கீழே டவுன்வர்டு பிலோ இருக்கிற ஓக்கு பிலோ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த ஓ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், ஓ சைடில் மேலே அப்வர்டில் இருக்கிறது பாசிட்டிவ், ஓக்கு லெஃப்டில் இருக்கிறது நெகட்டிவ், ஓக்கு பிலோ இருக்கிறது நெகட்டிவ். இப்போ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. Distances to the right O or upwards from O are considered positive and distances to the left of O or downward from O are considered negative. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம இப்போ வந்து கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான் அவங்க கோஆர்டினேட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாயிண்டில் நம்பர்ஸ் எழுதியிருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸை வந்து ஜென்ரல் ஃபார்ம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா எக்ஸ் கமா ஒய்னு டினோட் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் எழுதணும், ஒய் வந்து செகண்டாக தான் எழுதணும். இதை நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி எரேஸ் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோஆர்டினேட் பிளேன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோஆர்டினேட் பிளேன் தான் சொல்லணும், கோஆர்டினேட் பிளேன் தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் பி இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். பாயிண்ட் பி வந்து எதில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஹரிஜான்டலில் இருந்துச்சு அப்படின்னா என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. பாயிண்ட் பி இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 4 point units to the right of O. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.5 யூனிட்ஸ் வந்து இந்த ஓக்கு ரைட் சைடில் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வச்சுக்கோங்க 1 2 3 4.5. அப்போ இதோட டிஸ்டன்ஸே வந்து எப்படி இருக்குது, ஓல இருந்து 4.5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. அப்போ இதோட கோஆர்டினேட் வந்து 4.5,0. பியை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட் பி இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் 4.5 யூனிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் ஓ. இட் கோஆர்டினேட்ஸ் ஆர் 4.5,0. திஸ் ஃபேக்ட் இஸ் ரிட்டன் ஆஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4.5,0. இப்போ இவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு 4.5,0ன்னு. பாயிண்ட் ஜி இஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்து ஜி பாயிண்ட் பார்க்கலாம்.
இப்போ இந்த G பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, வெர்டிக்கல் லைனில் இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் லைனில் இருக்குது, அதனால் இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஆர்டினேட் பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 0லேருந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அதுவும் பாருங்கள், 1 2 3 4 4.5. இந்த 4.5 யூனிட் டிஸ்டன்ஸில் இது இருக்குது, கீழேயும் இருக்குது. இப்போ இந்த ஓக்கு கீழே பிலோ இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸில் பிலோ ஓவில் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எக்ஸு வந்து 0வாக இருக்குது. கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம G பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பாயிண்ட் ஹெச் பார்க்கலாம். பாயிண்ட் ஹெச் இஸ் ஆல்சோ ஆன் தி ஒய் ஆக்சிஸ் 4 யூனிட்ஸ் அபோவ். இப்போ வந்து இந்த 0 யூனிட்லேருந்து அபோவில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. 1 2 3 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது, அபோவில் இருக்குது. அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் ஹெச் வந்து பார்த்தாச்சு. பாயிண்ட் ஹெச் இஸ் ஆல்சோ ஆன் தி ஒய் ஆக்சிஸ் பட் 4 யூனிட்ஸ் above O. Its coordinates are 0,4. That is H is equal to 0,4. இப்போ பாயிண்ட் P. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட் P வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் P is equal to x, 0 lies on the x axis. எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து எந்த சைடில் இருக்கும், ஓலேருந்து. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஓலேருந்து எப்படி இருக்கும், ரைட்டில் இருக்குமா லெஃப்டில் இருக்குமா, ரைட்டில் இருக்கும். தென் P lies to the right of O. If x is நெகட்டிவாக இருந்துச்சுன்னா P lies to the left of O. Pலேருந்து ஓக்கு லெஃப்டில் இருக்கும். எப்போ P வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா P lies to the left of O, லெஃப்டில் வந்து இருக்கும். A point P 0,y lies on the y axis. இப்போ y axis அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து லை ஆன் தி ஒய் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ வந்து ஒய் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து நமக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும், P lies above O, ஓவில் இருக்கும். இஃப் ஒய் இஸ் நெகட்டிவ் P lies is below while writing the coordinates of the point. இப்போ வந்து ஒய் வந்து நெகட்டிவாக இருக்குது, P lies below 0, below O, இந்த ஓக்கு கீழே இருக்குது. y is if y is in நெகட்டிவாகவும் இருக்குது. அப்படின்னா என்ன எப்படி இருக்குன்னா P வந்து இந்த y கோஆர்டினேட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இதில் ஓன்னு சொல்கிறோம், இதுதான் ஓ. இப்போ இந்த ஓக்கு ரைட் சைடில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது, ஆனால் எக்ஸு வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்டில் இருக்கும். இதே ஓக்கு மேலே அப்வர்டில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஆனால் ஓக்கு அபோவாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். அப்போ 0,y. இங்கே வந்து x, 0. இங்கே வந்து x, 0 தான், ஆனால் -x,0வாக இருக்கும். இங்கே வந்து 0,y தான், ஆனால் எப்படி இருக்கும், 0,-y இருக்கும். இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை கோஆர்டினேட்ஸ் எழுதும்போது இங்கே பாருங்கள் B is equal to 4.5, 0 இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் செட் 1.1ல் பார்க்கலாம்.